அசிடிஃபையிங் அசிடிஃபையிங் ஏஜென்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம பாடியில் எப்போவுமே வந்து pH வந்து கரெக்டான லெவலில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம பாடியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். அதில் ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம பாடியில் உள்ள pH வந்து அல்கலின், அதாவது பேஸாக மாறிடும். அப்படி மாறக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம இந்த அசிடிஃபையிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம மெட்டபாலிக்கில் இருக்கக்கூடிய ஆசிட்டை வந்து அதிகப்படுத்துகிறோம். அது பேர் அசிட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து செமிக்கிறதுக்காக சுரக்கக்கூடிய ஒரு ஆசிட் தான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஒரு ஆளுக்கு பற்றாக்குறை இருந்ததுன்னு சொன்னால் அவர் எக்ஸ்டர்னலாக இந்த அசிடிஃபையிங் ஏஜெண்ட்டை வந்து எடுக்க சொல்லுவாங்க. இதுக்காக தான் இந்த அசிடிஃபையிங் ஏஜென்ட்லாம் யூஸ் ஆகுது. உதாரணமாக டைலூட் HCl, அதே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை வந்து அசிடிஃபையிங் ஏஜெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். 3 விதமான அசிடிஃபையர்ஸ் இருக்குது. கேஸ்ட்ரிக் அசிடிஃபையர், யூரினரி அசிடிஃபையர், சிஸ்டமிக் அசிடிஃபையர். கேஸ்ட்ரிக் அசிடிஃபையர்னு சொன்னால் நம்ம பாடியில் பர்டிகுலராக ஸ்டொமக்கில் சுரக்கக்கூடிய ஒரு ஆசிட் என்னென்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஒரு ஆளுக்கு தன்னுடைய ஸ்டொமக்கில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கலை, கம்மியாக சுரக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டிஸார்டருக்கு பேர் ஏக்ளோர்ஹைட்ரியா. ஏன்னா ஆப்சண்ட்டு, குளோர்னா குளோரைடு, ஹைட்ரியானா ஹைட்ரஜன். ஹைட்ரோக்ளோரைட் வந்து இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஹைப்போக்ளோஹைட்ரியா, அதே தான். ஹைப்போனா கம்மியாகிறது, குளோர்னா குளோரைட், ஹைட்ரியானா ஹைட்ரஜன். ஹைட்ரோக்ளோரைடு வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம வந்து கேஸ்ட்ரிக் அசிடிஃபையர் அப்படின்னு சொல்லக்கூடிய டைலூட் HCl வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்படி நம்ம பண்ணுறது மூலமாக நம்ம பாடியில் அந்த ஸ்டொமக்கில் நமக்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சாப்பாட்டை செரிக்க வைக்கக்கூடிய அந்த ஆசிட் வந்து சுரக்கிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூரினரி அசிடிஃபையர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், நம்ம பாடியில் யூரினரி பிளாடரில் யூரின் வந்து சேமிக்கப்படுது. அப்படி சேமிக்கப்படக்கூடிய அந்த யூரின் வந்து வெளியேறும்னு சொன்னால் யூரினரி ட்ராக்கில் வந்து எந்த ஒரு டிஸார்டரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். அப்படி பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த அசிடிஃபையர்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட யூரினை வந்து அசிட்டிக் யூரினாக மாற்றுவாங்க. அப்படி மாற்றுறது மூலமாக நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் உதாரணத்துக்கு கல் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கல்லை கைக்கிறதுக்காகவோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக இந்த மாதிரி யூரினரி அசிடிஃபையர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய யூரின் வந்து அசிட்டிக் யூரினாக மாறும். அதை ரெண்டர் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து அவங்க பார்ப்பாங்க. 3வது சிஸ்டமிக் அசிடிஃபையர். முதல்ல நம்ம சொன்ன மாதிரி நம்ம பாடியில் என்றைக்குமே வந்து அந்த pH வேல்யூ வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம பாடி அல்கலீனாவோ அசிட்டிக்காவோ மாறிடும். இந்த கண்டிஷனில் நம்ம பாடி அல்கலீனாக மாறிடுச்சுன்னு சொன்னால், ரொம்ப பேஸ் லெவலில் மாறிடுச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய டிஷ்யூ எல்லாமே வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். பிளட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பிளட்டுடைய pH வேல்யூ வந்து 7.4ன்னு நினைக்கிறேன், 7.4 சம்திங் வரும். அப்போ அப்படி இருக்கிற இது வந்து பேசிக்காக அல்கலீனாக மாறிடுச்சு சொன்னால் அந்த பிளட்டு போகக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பிளட்டு வந்து நம்ம டிஷ்யூஸை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். பேஸுடைய தன்மையை அதுதானே அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அரிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், ஆர்கனில் ஓட்டோளுற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படும். இப்படி ஏற்படுறதை தடுக்கிறதுக்காக நம்ம பிளட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிஸ்டமிக் அசிடிஃபையர்னு சொல்லப்படக்கூடிய ஆசிட்டை வந்து உள்ளே வந்து செலுத்துவாங்க. அப்படி செலுத்துறது மூலமாக அல்கலீனும் நம்ம ஆசிட்டும் சேர்ந்து, பேஸும் ஆசிட்டும் சேர்ந்து வந்து நியூட்ரலைஸ் ஆகும். இப்படி நியூட்ரலைஸ் ஆகிறது மூலமாக நம்ம பாடியில் உள்ள அந்த அல்கலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அல்கலீனை வந்து நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ணி நம்ம பேஷண்ட்டை வந்து காப்பாற்றிடலாம். ரெண்டு விதமான அசிடிஃபையர் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று அமோனியம் குளோரைடு, இன்னொன்று வந்து டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை வந்து ஸ்பிரிட் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, சீ வாட்டரை வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வச்சு டிஸ்டில்லிங் பண்ணும் பொழுது நமக்கு இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்குது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் என்ன இருக்குன்னு சொன்னால், ஹைட்ரஜனையும் குளோரைடையும் தண்ணியில் நம்ம போட்டோம்னு சொன்னால்
அதுதான் நமக்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் வந்து 35% வெயிட் பை வெயிட் ஹெச்சிசிஎல் வந்து இதுக்கு 35%க்கு கீழே இருக்கக்கூடாது, 38%க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. 35% ஹெச்சிசிஎல் வந்து வாட்டரில் ஹெச்சிசிஎல் வந்து வாட்டரில் 35%க்கு கீழே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஹெச்சிசிஎல் வந்து 38%க்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அப்போனா தான் அது வந்து பெர்ஃபெக்டான ஒரு டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து 274 கிராமும் பியூரிஃபைடு வாட்டர் வந்து 726 கிராமும் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த ப்ரிப்பேர் பண்ண ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் இந்த கண்டென்ட் தான் இருக்கும். நம்ம எலக்ட்ரோலிசிஸ், அதாவது சோடியம் குளோரைடை எலக்ட்ரோலிசிஸ் பண்ணுறது மூலமாக நம்ம கேஸ்டிக் சோடாவை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இப்படி மேனுஃபேக்சர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜனும் குளோரினும் வந்து கிடைக்கும். இப்படி கிடைக்கிற இந்த ஹைட்ரஜனையும் குளோரினையும் கம்பைன் பண்ணி தான் ஹைட்ரஜன் குளோரைடு, அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த H2Cl2 சேர்ந்துச்சுன்னு சொன்னால் 2 HCl நமக்கு கிடைக்கும். இதனுடைய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கலர்லெஸ் லிக்விடாக இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், இதுவும் தெரியும். வாட்டரில் சாலிபிள் ஆகும், மிசிபிள் ஆகும். ஆல்கஹால்லையும் வந்து இது வந்து சாலிபிள் ஆகும். நம்ம ஏதாவது ஒரு மெட்டலோட இது ரியாக்ட் பண்ண வச்சோம்னு சொன்னால் அந்த மெட்டலை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த ஹெச்சிசிஎலுக்கு இருக்குது. அந்த கெப்பாசிட்டி என்ன பண்ணணும்னு சொன்னால் அட்டாக் பண்ணி மெட்டல் குளோரைடை ஃபார்ம் பண்ணும். சோடியம்னா சோடியம் குளோரைடை ஃபார்ம் பண்ணும். அந்த மாதிரி Na + HCl சோடியத்தை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ண வைக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த ஹெச் வெளியில் நமக்கு வந்து ஹைட்ரஜன் கேஸாக வெளியில் போயிடும். இந்த Naவும் இந்த Clவும் சேர்ந்து சோடியம் குளோரைடாக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் சில்வர் நைட்ரேட்டோட நம்ம ரியாக்ட் பண்ண வச்சோம்னு சொன்னால் ஒயிட் கலர் ப்ரெசிபிடேட், அதாவது சில்வர் குளோரைடு நமக்கு ப்ரெசிபிடேட்டாக வெளியில் வரும். சில்வர் நைட்ரேட் ப்ளஸ் HCl, இந்த Agயும் இந்த Clவும் சேர்ந்து சில்வர் குளோரைடு ஆயிரும். அதுக்கடுத்து ஹெச்சும் NO3 HNO3 மாறி வெளியில் போயிடும். அமோனியம் குளோரைடு, அமோனியம் குளோரைடோட ப்ரிப்பரேஷன் எப்படின்னு சொன்னால் அமோனியாவையும் HClலையும் வந்து நம்ம சேர்த்து வச்சு நியூட்ரலைஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து அமோனியம் குளோரைடு கிடைக்கிது. HCl + NH3, இதில் இருக்கக்கூடிய Clவும் இந்த NH3யும் சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்துடும். இங்கே இருக்கக்கூடிய ஹெச்சும் இங்கே வந்து சேரும் பொழுது 4 H ஹைட்ரஜன் ஆயிரும். அதுக்கடுத்து NH4Cl அமோனியம் குளோரைடு நமக்கு வந்து கிடச்சிரும். அதே மாதிரி அமோனியம் சல்ஃபேட்டையும் சோடியம் குளோரைடையும் வந்து சேர்த்து வச்சு ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அமோனியம் குளோரைடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமோனியம் சல்ஃபேட்டு சோடியம் குளோரைடு ரெண்டையும் சேர்க்கறது மூலமாக நமக்கு ஒரு NH3 2 HClலும் அதுக்கடுத்து சோடியம் சல்ஃபேட் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு காம்பவுண்டும் கிடைக்குது. இந்த இதில் இந்த அமோனியாவும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம மேலே பார்த்தோம்ல, அதுவும் வந்து ரியாக்ட் ஆகும் பொழுது நமக்கு வந்து அமோனியம் குளோரைட் வந்து கிடைக்குது. அமோனியம் குளோரைடோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் கலரில் இருக்கும். ரொம்ப ஃபைனாக இருக்கும். ஃபைன் ஒயிட் கலரில் இருக்கும். கிறிஸ்டலின் பவுடராக இருக்கும். கிறிஸ்டலின் பவுடர்னால் நம்ம உப்பு இருக்குது இல்லை, அந்த மாதிரி இருக்கும். ஆர்டர்லெஸ். அது மட்டும் இல்லாமல் கூல் சலைன் டேஸ்ட். கூல் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா நம்ம குளுக்கோஸ் வாயில் போட்டோன்னு ஒரு மாதிரி கூலாக இருக்குல்ல, அந்த மாதிரி கூல் சலைன் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 2.5 பகுதி ஆஃப் வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகும், சாலிபிள் ஆகும். அதே மாதிரி 1.4 பகுதி ஆஃப் பாய்லிங் வாட்டரில் சாலிபிள் ஆகும். அதே மாதிரி 100 parts ஆஃப் ஆல்கஹாலையும் இது சாலிபிள் ஆகும். 0.8% ஆஃப் அமோனியம் குளோரைட் இஸ் ஐசோடானிக் வித் சீரம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி டானிசிட்டியை பற்றி பார்த்துருப்போம். ஒரு கெமிக்கல் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகுதுன்னு சொன்னால் அது குறிப்பிட்ட pHல் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம உடம்புக்கு அந்த கெமிக்கல் வந்து ஒத்துக்காகுது. நம்ம ஆர்கன்ஸுக்கு டேமேஜ் ஏற்படும். அப்படி இருக்கிற நிலமையில் நம்ம பாடி சீரம், அதாவது பிளட்டில் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது அந்த அமோனியம் குளோரைடு வந்து கரெக்டான ஒரு இதில் இருந்தால் தான், கரெக்டான ஒரு pHல் இருந்தால் தான் அது வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அந்த கரெக்டான ஒரு டானிசிட்டி, அந்த இதுதான் வந்து 0.8% ஆஃப் அமோனியம் குளோரைட்.
அதுதான் வந்து ஐசோடானிக்காக இருக்கும். ஹைப்பர்டானிக்காக சொன்னால் அதுவும் பாதிப்பு, ஹைப்போடானிக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் பாதிப்பு, ஐசோடானிக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் பெர்ஃபெக்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன்.